ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக என்னை பார்க்க என்னுடைய கோவிலுக்கு வரவில்லை? நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வேனே, அதை கோயிலாக நினைப்பதை விட உன்னுடைய தந்தையின் வீடாக நினைத்து வா என்ற. ஆனால் எப்பொழுதும் யாருமே இல்லை. எனக்கு போவதற்கு, ஆறுதலாக இருப்பதற்கு, வார்த்தைகள் சொல்வதற்கு யாருமே இல்லை. நான் என் வீட்டிலேயே இருக்கிறேன். எல்லாரும் அவர்கள் அம்மா வீடு என்றெல்லாம் போகிறார்கள். ஆனால் எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்கிறாயே. உனக்கு நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் தான் நீ இருக்கிறேன். என்னுடைய கோவிலுக்கு நீ வரலாமே. அங்கு நீ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னிடம் உட்கார்ந்து பேசலாமே. யாரும் உன்னை எதுவும் சொல்ல போவதும் கிடையாது. என் முன் உட்கார்ந்து பேசுவதில் என்ன தயக்கம்? என்னுடைய கோவிலுக்கு வந்து என்னை வாரம் ஒரு முறை பார்ப்பதில் என்ன தயக்கம்? செய்தால்தான் அப்பா அம்மாவா? செய்யாவிட்டால் அப்பா அம்மா இல்லையா? உனக்கு நான் செய்து கொண்டு தானே இருக்கிறேன். சோதிப்பதினால் என்னை நீ வெறுத்து விட்டாயா? என்னை தான் உன்னால் வெறுக்கவே முடியாதே. உன்னாலும் என்னை வெறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உறவு நம் குழந்தையின் தாயின் தகப்பனுடைய உறவு. இப்படிப்பட்ட உறவு உனக்கு இருக்கும் பொழுது யாருமே இல்லை என்று கவலைப்படுவதும், போவதற்கு இடமில்லை என்று சொல்வதும் மிக மிக தவறு. தினமும் என்னுடைய கோயிலுக்கு நீ வரலாம். உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்கலாம். அன்போடு என்னிடம் பெற்றுக்கொண்டும் நீ வீடு திரும்பலாம். இப்படித்தானே நான் உனக்குடன் இருக்கிறேன். தங்கமே, எதுவுமே தவறாக நினைக்காதே. வாழ்க்கையில் தவறாக எல்லாவற்றையுமே நினைத்து கொண்டு இருந்தால் தவறாகும். அதுவே நீ பார், எல்லாவற்றையும் சரியாக நினைத்தால் சரியாகத்தான் நடக்கும். வாழ்வில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரமானது தற்காலிகமே. அதை சீக்கிரமாகவே நான் சுமந்து விடுவேன். என்னுடைய பாரம் ஆனது மிக மிக அதிகம். அது உனக்கு தெரியாது. நீ சுமக்கும் பாரம் மட்டும்தான் இங்கு அதிகம் என்று நினைக்கிறாய். ஆனால் என்னை நம்பி வந்து சரணடையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் நான் இருக்கிறேன். அவர்களுடைய கவலைகள் அனைத்தையுமே நான் சுமக்கிறேன். என்னை யாருமே தவறாக இடை போடாதீர்கள். என்னுடைய மதிப்பு தெரிந்தால் நீங்கள் என்னிடமே வந்து விடுவீர்கள். உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன். எக்காலம் யாருமே இல்லை என்று நினைக்காதே. இரவு பகல் எப்பொழுதும் நான் உனக்காக கண் விழித்து கொண்டே இருப்பேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வருவேன். உன் அருகிலேயே இருப்பேன். தேவையான அனைத்தையுமே செய்து தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.